கேளம்பாக்கத்தில் அபாயம், பல குழந்தைகள் உயிரை ஊனமாக்க தயாராகும் தனியார் நில உரிமையாளர் பக்கிரி மகே. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கேளம்பாக்கம் ஊராட்சி குல்லேபரியம்மன் தெருவில் 800க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளது. அப்பகுதியில் 3000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றன. இந்த தெருவில் முகப்பு வழியில் பக்கிரி மகி என்பவர் 2 சென்ட் காலி நிலம் வைத்துள்ளார். இந்த இடத்தில் வீடு கட்டி வாடகை விட்டால் 5000 ரூபாய்க்கும் மேல் சம்பாதிக்க முடியாது என்பதை அறிந்து தனியார் நிறுவனமான ஏர்டெல் நிறுவனத்தில் கைகோர்த்து மிகப்பெரிய டவர் வைக்க பல அடி ஆழம் தோண்டி வேலைப்பாடுகள் நடைபெற்று வருகின்றது. இதை பார்த்த அப்பகுதி பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்து இந்த டவர் வைக்கப்பட்டால் சுற்றியுள்ள 800 குடும்பங்களில் பிறக்கும் வளர்ந்து வரும் குழந்தைகள் ஊனமுற்றமாகவும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாகவும் தலைமுடி வளராமலும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுவதை அறிந்து அனைவரும் ஒன்று சேர்ந்து நிலத்தின் உரிமையாளரை கேள்வி கேட்டபோது என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது என மிரட்டியுள்ளார் எனவும் இதை குறித்து ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து கேட்டதற்கு இந்த ப்ராஜெக்ட் மாவட்ட ஆட்சியர் பரிந்துரையின்படி இந்த வேலையை செய்து வந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் என அப்பகுதியில் முன்னாள் வார்டு உறுப்பினராக பயணித்து வரும் ஒருவர் நமது ரிப்போர்ட்டர் செய்தி நிர்வாகத்தின் தொலைபேசி மூலம் கொண்டு பேசிய ஆடியோ வெளியிட்டுள்ளோம். சார், இது பொதுமக்கள் 800 குடும்பம் நாங்க வாழ்றது எல்லாமே சின்ன ஒரு ரொம்ப அநியாயமான நடக்குது சார். இங்க தலைவருக்கு எந்த அவரு கொடுக்கல. தலைவருக்கு காலையில் வந்துட்டாரு. சரி, அவரு கொடுக்கல. விஓ நாலேஜுக்கு போல, கலெக்டருக்கும் போல, வீடியோ ஆபீஸுக்கு, வீடியோ கண்ட்ரோலுக்கும் போல, எதுக்குமே போகல. தனிப்பட்ட நபரா 800 குடும்பம் இருக்கு சார். அங்க பால்வாடி வேற, அங்கன்வாடி இருக்கு பக்கத்திலே இருக்குது. ஒரு 20 மீட்டருக்கு தள்ளி அங்கன்வாடி இருக்குது. சின்ன குழந்தைங்க படிக்கிற இடம் அது. சரி சரி. அது வைரஸ் தாக்கத்து பொதுவாகவே இப்போ என்னோட வயசு 55 வயசு ஆயிப்போச்சு. என்ன கதையை விட்டுருங்க. இப்போ ஃபியூச்சர்ல வர குழந்தை என்னுடைய பிள்ளைங்களும் கல்யாணம் பண்ணோம், அது கருத்தரிக்கை எல்லாமே நிறைய ப்ராப்ளம் ஆகும் சார். அதனால ஸ்டாப் பண்றான். அவன் தனிப்பட்ட சுயநலத்துக்கோ அவனுடைய வருமானத்துக்கோசம் அந்த உள்ள போட்டா நியாயமா சார் இது? சரிங்க சார். இப்போ அந்த ஊராட்சி மன்ற தலைவர் சார்பா கேள்வி கேட்கும் போது அவங்க என்ன சார் பதில் சொல்றாங்க? அவங்க என்ன சொல்றான், ஒரே பதில் சொல்றப்பல, நாங்க சட்ட ரீதியா நான் பாத்துப்பேன்றப்பல சவால் விடுறப்பல, எல்லாரும் பொதுமக்கள் எதிர்வே சொல்றப்பல, அந்த உரிமை ஆளு அவங்க புள்ள பக்ரீனுடைய மகன் சொல்றாரு, நான் சட்ட ரீதியா நான் பாத்துக்கிறேன். இதை கலெக்டர் பொதுமக்கள் தான் கலெக்டர். இவனுக்கு ஒரு ஆளுக்கா கலெக்டர் இருப்பாரு? சரிங்க சார். ஆனா அங்க கூறப்படுறது என்னன்னா, மாவட்ட ஆட்சியர் அதுக்கு பர்மிஷன் கொடுத்ததா அவங்க சைடுல இருந்து சொல்ற மாதிரி சொல்றாங்க. அதற்கான ஆதாரங்கள் சார் நாங்க கேட்டோம். காலையில வந்தாங்க அவங்க ஏர்டெல் கம்பெனிக்காரங்க வந்தாங்க. நீங்க என்ன யார் சைன் பண்ணாங்க நீங்க காட்டுங்க, உங்களுக்கு எங்க பிரச்சனை வேணா, எதுக்கு உங்க நீங்களும் ஒரு தொழிலாளி தான், நீங்க ஒரு வேலை செய்யற ஆளுங்க தான். நீங்க என்ன அப்ரூவ்டு, உங்களுக்கு யார் அப்ரூவ் கொடுத்தது இங்க போட சொல்லி அப்ரூவ் யார் கொடுத்தாங்கன்னு கேட்டோம். எந்த ஒரு பேப்பரும் இல்ல சார். அப்படிதான் சார் குடியிருக்கிற இடத்துல போய் ஒரு பால்வாடி, அங்கன்வாடி இது பக்கத்துல சின்ன குழந்தைங்க படிக்கிற இடத்து பக்கத்துல போய் டவரை போட்டா இது எப்படி சார்? என்னதான் நடக்குதுன்னு தெரியல. இதை எவ்வளவு பணம் சம்பாதித்து எவ்வளவு வழி இருக்குது சார். இதுதானே போட்டுதான் சம்பாதிக்கணும். சரிங்க சார். அதே போல அந்த இடத்துல இருந்து மணல் அள்ளி ஊராட்சிக்கு அரசு, அதாவது ஊராட்சிக்கு சொந்தமான இடத்துல மணல் கொட்டி அது தனியாருக்கு விற்கப்படுவதா சொல்றாங்க. அது உண்மை கருத்தா சார்? சார் அது எப்படின்னா, அவர் ஏற்கனவே மண்ணு லோட்லாம் வைக்கிறவர் தான். அவரு ஜேசி வச்சிருக்காரு, லாரி வச்சிருக்காரு, கொண்டு அவங்க எல்லாம் பண்ற ஆள் தான். இருந்தாலும் நம்ம கேட்கும்போது என்ன நினைச்சேன், எல்லாருமே பொதுமக்கள் பொதுவா அந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாமே அங்க வசிக்கிற மக்கள் என்ன பண்ணுங்க, வீடு கட்டுறா போல, அது வீடு கட்ட அண்டர் கிரவுண்ட் கொஞ்சம் பைசா இருக்கிற பார்த்து தானே, அது வீடு கட்டுற அண்டர் கிரவுண்ட் மாதிரி போட்டு பண்றாரு நினைச்சுதான் நாங்க நினைச்சோம். அதை நாங்க லாஸ்ட் அந்த பெடல் ஃபுல்லாவே பெடல் கட்டி அந்த அந்த காலம் அந்த இது டவர் வைப்பாங்கல்ல, அதுக்கு போட மொத்தம் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சுது. நம்ம ஒரு மனுஷன் அவனோட உழைப்பு, அவன் சொந்தம் பண்றான், அவன் இடத்துல வீடு கட்ட நம்ம ஏன் அப்ஜெக்ஷன் பண்ண போறோம்? அது ஒன்னும் பிரச்சனை. வீடு கட்ட நம்ம ஏன் சார் கேட்க போறோம்? நீ வீடு கட்டி நீ எதனா பண்ணி நீ என்ன பண்ண நாங்க கேட்க போறது கிடையாது. உன் இடம் அதுக்குன்ட்டு உன் சொந்த இடமா இருந்தாலும் கவர்மெண்ட்டுக்கு என்னதான் மேனா இருந்தா கூட அது யாருக்கு சார் சொந்த? கவர்மெண்ட் பிரச்சனை தான் அது. பொதுமக்கள் பாதிக்கிறாங்களா, அதான மெயின். அதுதான் அந்த உரிமையாளர் பக்ரி ஏதாவது அரசியல் ரீதியா இருக்காருங்களா சார்? இல்ல இல்ல சார், அதெல்லாம் இல்ல. அவங்க பையன் அவங்க ஒன்னும் புரியாத பையன், மகிடி பல் தான். அவன் என்னதான் பேசணும் தெரியல, ஒன்னும் தெரியல. என்ன சட்ட ரீதியா பாத்துக்கிறோம்னா என்ன பாப்ப? ஒரு ஆளுக்கா கலெக்டர் இருப்பாரு? ஏன் சார், ஒரு ஆளுக்கா? மக்களுக்கு தான் பாதுகாப்பு தான் கலெக்டர். காவல்துறை நம்ம மக்களுக்கு எல்லாருமே, கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட எல்லாருமே மக்களுக்கு தான் அவங்க பாதுகாப்பு தான் அந்த பதவியில இருக்காங்க. அதுதான் சார் கொஞ்சம் நீங்க ஒன்னா சேர்ந்து ஏதாவது பொதுமக்கள் எல்லாமே நாங்க நிறுத்தணும் சார். காலையில கூட நிறுத்தணும் நாங்க. அவரு வேற மாதிரி வீடு கட்டினா நாங்க யாரும் கேட்க போறதில்ல சார். அவங்க மேல அவரு எத்த பண்றாருன்னா இது மக்கள் பாதிப்பான இது பண்ணும் போது எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்குது சார். இது கண்டிப்பா இதுக்கு அடுத்த ஸ்டெப் சாலை மாரி தான் சார் பண்ண முடியுது சார். உங்களுடைய பேரு சார்? சார் இதான் சார். உங்களுடைய நேம் சார்? என் பேர் பழனி சார். எக்ஸ் வார்டு நம்பர் தான்.
ஓகே, நல்லது நல்லது நல்லது. முன்னாள் வார்டு நம்பர் தான். இதெல்லாம் நம்ம பொது சேவைன்னும் போது நம்மளுக்கு மக்களுக்கு தேவையானது நம்ம செய்யணும். மற்றபடியா நம்ம எதுவும் விரோதமா எதுவும் செயல்பட போற ஆள் கிடையாது. சரி சரி சரி. அதனால சார் கொஞ்சம் ஒரு நல்ல முறையா நல்ல ஒரு தீர்வா பண்ணுங்க சார். கண்டிப்பா 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 சார். இது ஒண்ணு இல்ல, இது வந்து மக்களுக்கோசம் நீங்க ஒரு சேவை பண்ற மாதிரி தான் இதுவும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. கொஞ்சம் கொஞ்சம் நல்ல முறையா பண்ணுங்க சார். இது எல்லாருமே மக்கள் ரொம்ப மன கஷ்டத்துல வருத்தமா ஆயிட்டாங்க எல்லாருமே. டவர் வருது இது மாதிரி கிளம்பாதான் இது மாதிரி வரல. ஆனா ஏற்கனவே ஆல்ரெடி ஒண்ணு இருக்கு. அது இது ஓகே இது ஓகே மூவ் பண்ணா தான் அதையும் காலி பண்ணணும். ஓகே 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 சார். ஓகே அதுவும் ஆல்ரெடி நாங்க ஏற்கனவே மனு கொடுத்தோம், பஞ்சாயத்து ஆஃபீஸ் கொடுத்தோம். தலைவர் வந்தார் காலையில. சரி சரி நாங்க எல்லாருமே தலைவர் தான் என்ஓசி கைது போட்டு போய் நினைச்சோம். சரி சரி. அது மட்டும் இல்லாம சார் நிறைய பேருக்கு குழந்தையே இல்ல சார். இங்க அந்த டவர் போட்டு ஒரு அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கு உண்மை அது. அந்த மூர்த்தின்ற ஒய்ஃப் இறந்துட்டாங்க. அந்த டவர் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி அவங்க ஒய்ஃப் அவங்க போட்டுக்கிற வீட்டுக்கே உடம்பு சரியில்லை. சரி 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 சரி. அது போல நிலைமை இருக்கு சார். கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நல்லபடியா பண்ணுங்க சார். ஓகே ஓகே ஓகே. நன்றி சார். வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார்.